சீமான் மேலே வந்து நிறைய மதிப்பு மரியாதை இருந்துச்சு. இப்போ அவரோட மரியாதை அவரை கெடுத்துட்டு வராரு. இப்போ வந்து வைரலாக ஒரு வீடியோ ஒன்று பரவிட்டு இருக்கு. ஒரு சீமானோட தம்பின்னு நினைக்கிறேன் அவர். அது வந்து தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் வந்து கோமாளி, நாங்கள் டிவிக்கு வந்தவங்கல்ல, இந்த ஆட்சியை தீ வைக்க வந்தவங்க, நாங்கள் தற்கூரி கூட்டம் இல்லை தத்துவ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்ல வேண்டிய எங்கள் தத்துவத்தை அவராகவே சொல்லிட்டு திரும்பி பார்த்துக்கிறாப்புல. சீமான் மேலே நல்ல மரியாதை இருந்துச்சு. சீமான் சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் வந்து பேப்பரை பார்த்து படிக்கிறாப்புலன்னு சொல்கிறாப்புல. பேப்பரை பார்த்து படிக்கிறாப்புல எங்கள் அண்ணன் ஒத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறது எல்லாமே பொய். நீங்கள் சொல்கிற எல்லாமே நீங்கள் சொல்கிற ஆண்டுலேருந்து யார் நீங்கள் இவர் வேலுநாச்சியரை பற்றி பேசுகிறது, அம்பேத்கரை பற்றி பேசுகிறது, அப்துல் கலாமை பற்றி பேசுகிறது எல்லாமே காமராஜர் தொடர்ந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அப்துல் கலாம் படித்தாருன்னு சொல்கிறாரு. இதை நாங்கள் என்ன சொல்கிறது? இதை பேசுறதுலேருந்து அவங்களுக்கே தெரியும். இந்த திருவாரூர் வந்து திமுக கூட்டம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்தை வரதுக்கு முன்னாடியே திமுக இங்கே வந்து கூட்டம் வராதுன்னு சொன்னாங்க. இந்த கூட்டத்தை பார்த்து எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் கொள்ளை கூட்டமா கோமாளி கூட்டமானு 2026 தெரியும். தளபதி தான் முதல்வர். 2026 தளபதி தான் முதல்வர். தமிழக வெற்றி கழகம் தான். 4 மணி வரையும் நின்னோம். விஜய் கிட்டக்கு வந்ததுக்கப்புறம் டோர் க்ளோஸ் இல்ல பார்க்கலாம். ஆனா பக்கத்துல வரும்போது டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த வாட்டி கண்டிப்பா விஜய் வந்து ஓட்டு கேட்கும்போது கண்டிப்பா வருவார். அம்மாட்ட சொல்லி வீட்டு வாசல் ஒன்று. நாம் தமிழர் கட்சியில் இந்த சீமான் அண்ணனுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்கிறத மறந்து போய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. என்றைக்குமே தளபதி வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த அந்த ஒரு வருஷம் கட்சி ஆரம்பிச்சதே பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் 10 வருஷமாக என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, மக்களுக்கும் புரியாது. சும்மா தேவையில்லாமல் அரசியல் ஆரம்பித்து வச்சுக்கிட்டு உங்கள் தம்பிங்களை ஒரு 10 பேர் சேர்த்து வச்சுக்கிட்டு மாநாட்டில் ஒவ்வொரு கட்சியிலையும் எத்தனையோ தலைவர்கள் என்னென்னமோ பேசுகிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் காது கேட்காது. தளபதி வெளியில் வந்தாலே அதை பற்றி மட்டும் தான் பேசுறது. நீங்கள் கட்சி ஆரம்பித்து என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. இதில் மரத்துக்கிட்ட ஒரு மாநாடு, தண்ணிக்கு ஒரு மாநாடு, மண்ணுக்கு ஒரு மாநாடு, அது எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் எதுவும் பேச வேணாம். மக்களுக்கு எல்லாம் தெளிவாக இருக்காங்க. 2026 தளபதி மட்டும்தான். தளபதி இல்லாமல் தமிழ்நாடே கிடையாது. அது தற்கூரிகள். அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து என்ன அப்படின்னா கொள்கை இல்லாத கூட்டணின்னு சொல்கிறாரு. அவர் கொள்கை அவரே மறந்துட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காரு. தளபதி அவர்கள் தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் 2026 நம்ம தான். தளபதி பற்றி பேசாமல் இருந்தா அப்படின்னா ஒரு சீமான ஒரு கட்சியாச்சும் இருக்கும். தளபதி பற்றி இன்னமேலே பேசிகிட்டே இருந்தாலும் அந்த சீமான இல்லாமல் இல்லை ப்ரோ. திருவாரூரில் வந்து காலங்காலமாக அந்த பிரச்சனைலாம் இருக்குது. இதில் எதுவுமே அவர் சொன்னதில் எதுவுமே மாற்று இல்லை. அவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான். இதனைக்கும் அவர் குறி வச்சு தான் வராரு. ஒன்றும் தொலைநோக்கு பார்வையோடு தான் வராரு. சும்மாலாம் எதுவும் வரல. அவர் சொன்ன மாதிரி டெல்டா வந்து திமுகவோட கோட்டை, ஆளுங்கட்சியோட கோட்டைன்னாங்க. வந்தது திருச்சிக்கு, இங்கேயும் வந்தார். இங்கே வந்தது பார்த்துங்க. இதை மாதிரி தேருக்கு கூட பார்த்தது கிடையாது. தேரில் கூட இவ்வளோ கூட்டம் இருக்காது. தேரில் வர தியாகராஜன் மாதிரி வந்தார் தலைவரே, வந்து இப்போ சிதற விட்டு போயிருக்காரு. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. 26 நம்ம தான். மற்றபடி நீங்கள் மாற்று கட்சி எந்த கட்சி வந்தாலும் சும்மா மற்ற கட்சியில் பேசுவானுங்க ப்ரோ. அதெல்லாம் சும்மா ப்ரோ. அதான் ப்ரோ, கெட்டு போனதை, செத்து போனதை, நாத்தாடிக்கிறத சிங்கமே பார்க்கல. சிங்கக்குட்டி நாங்கள் ஏன் பார்க்க போகிறோம்? அதுக்கு எங்களுக்கு சம்மதம். அது சும்மா ப்ரோ. இப்போ சொன்னார், நான் வந்து 3வது இது 8% வச்சுருக்கேன், 9%. அங்கே இருந்தவங்களாம் தளபதி இப்போ ஃபேன்ஸு கூட இருக்காங்க. அவங்களாம் இப்போ இங்கே வந்துட்டாங்க. இந்த தேர்தலில் 8% அவங்க வாங்கி காமிச்சிட்டாங்கன்னா அது ஒத்துக்கலாம் ப்ரோ. 8% முதல்ல தொட முடியுமான்னு பார்க்க சொல்லுங்கள். அதுதான் விஷயம் ப்ரோ. அதெல்லாம் பின்னாடி ஆளுங்கட்சியோட துண்டலாக இருக்கலாம். பின்னாடி யார் வேணால் பேசலாம். அவங்களோட ஒவ்வொரு இது தான் ப்ரோ. இதுக்கு முன்னாடி தம்பின்னு சொன்னார், வந்தால் ஏற்பண்ணார். இப்போ வேறு ஒன்று சொல்கிறாரு. மாநாடு அங்கே நடத்தணும் இங்கே நடத்தணுன்ட்டு மரங்கள் மாநாடுங்கிறாரு. பார்த்தா மரத்தில் தான் டேபிளே செஞ்சு அதில் தான் உட்காந்து போட்டுட்டு இருக்காங்க. சும்மா பேசுகிறத பேசிகிட்டு இருப்பாங்க ப்ரோ. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம தொலைநோக்கு பார்வையோட நேராக இருக்கும். அரசியலில் களத்தை காண்றோம். அவ்வளோதான் விஷயம் நம்மளுக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. விஷயம் இவ்வளோ அவரோட கேரியரே விட்டுட்டு நமக்காக மட்டும்தான் வராரு. ஸோ அதுக்காக மட்டும் சப்போர்ட் பண்ணலாம். வேறு எதுவும் பேசணும் தேவையில்லை. ஸோ அவர் கேரியரே விட்டுட்டு நமக்காக மட்டும் வராரு. அவருக்காக மட்டுமே பேசுவோம். அவருக்காக நம்ம எதாக இருந்தாலும் கூட நினைப்போம். ஓகே, டிவிக்கே